வணக்கம் 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 நண்பர்களே. நாம் தமிழர் கட்சியினர் தன்னை மிரட்டுவதாக தமிழர் முன்னேற்ற படை கட்சியின் தலைவர் வீரலட்சுமி அவங்க புகார் அளிச்சிருக்கிறாங்க. அது சார்ந்த ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் தன்னை மிரட்டுவதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழர் முன்னேற்ற படை கட்சியின் தலைவர் வீரலட்சுமி அவர்கள் புகார் மனு அளிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் ரீதியான தாக்குதலும் அச்சுறுத்தலுக்கும் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கும் நடிகைகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இது இயல்பாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. வருங்காலங்களில் இது போன்ற ஒரு தற்கொலையும் யாரும் பார்த்திங்கன்னா இறந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்டப்பேரவையில் பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் விஜயலட்சுமி எங்களை நாடி வந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு உதவிலாம் செஞ்சோம். அவங்க எங்கிட்ட உதவி கேட்டாங்க, நாங்கள் அதுக்கு மாறாக உதவி செஞ்சோம். மேலும் விஜயலட்சுமி அவர்களை நாங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாத்து வந்துட்டு இருந்தோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த பெண்களும் ஆதரவு தெரிவித்து காவல்துறை தரப்பில் என்ன தீர்ப்பு வரும் அப்படின்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தற்பொழுது பிரச்சனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சீமான் விஜயலட்சுமி அவங்கள திருமணம் செஞ்சு அவங்கள கற்பழித்து ஏமாற்றிய காரணத்துக்காக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து தான் நேற்றைய தினத்தில் 2வது சம்மனும் பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டுச்சு. பாலியல் குற்றச்சாட்டில் மனுதாரர் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குமூலத்தை எப்படி காவல்துறையினர் எதிர்த்தரப்பினருக்கு காண்பிக்க முடியும்? அடிப்படை சட்டம் தெரியாமல் வாக்குமூலத்தை கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பதிலளிச்சிருக்கிறாரு. ஸோ அரசியல்வாதி குற்றவாளி என யாராக இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் ஒரே சட்டம் தான். இந்த நிலையில் விஜயலட்சுமி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சீமான் பொறுப்பாளராகவும் அவரின் ஆதரவாளர்களும் யூடியூப் சேனலில் என்னை குறித்து பார்த்திங்கன்னா அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க, இழிவாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. காவல் ஆணைய அலுவலகத்தில் காவல்துறையினர் முன்பே பார்த்திங்கன்னா எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. எனக்குன்ட்டு ஒரு அவதாரம் இருக்குது, நான் சிங்கிளாக வந்தாலும் சிங்கிளாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சீமான் நினைக்கக்கூடாது. எனக்குன்ட்டு ஒரு தனி முகம் இருக்குது. என்னோட விஸ்வரூபத்தை நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் அவதூறு பரப்புகிறோம் என்று நீங்கள் நினைச்சா நீதிமன்றத்தை அணுகி எங்கள் மீது மான நஷ்ட வழக்கு போடுங்க. ஏன்னா நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். ஆட்களை வச்சு மிரட்டுவதும் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் காவல்துறையில் ஆஜராகுங்க. எங்கள் மீது தவறு இல்லை என்பதால் தான்பாணி போன்று கூட்டமாக வராமல் சிங்கம் போன்று தனியாக வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேலும் நாம் தமிழர் கட்சியினர் வன்முறையில் கையில் எடுத்தால் நாங்களும் வன்முறையை கையில் எடுப்போம். என்னை மேலும் சீண்டக்கூடாது, சீண்ட நினச்சா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினர் கட்சியே நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி வீரலட்சுமி ரொம்ப ஆக்ரோஷமாக பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. இது சார்ந்த இந்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.